பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கழுகை குறித்து நாம் பார்ப்போமானால், இந்த கழுகு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தன்னுடைய இறகுகளை எல்லாம் பிடுங்கி எறிந்து, அலகுகளை எல்லாம் உடைத்து, நகத்தெல்லாம் உடைத்து, உயரமான மலை உச்சியில் போய் தன்னுடைய மொட்டை கழுகு போல உட்கார்ந்து விடும். அந்த சூரிய வெளிச்சம் அந்த கழுகு மேலே பட்டு அந்த கழுகு பல நாட்களாக அந்த மலை உச்சியிலே இருக்கும். பிறகு அந்த கழுகு பார்த்திங்கன்னா, அதுக்கு மறுபடியும் அந்த இறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும். மறுபடியும் அதுக்கு நகங்கள் முளைக்க ஆரம்பிக்கும். மறுபடியும் அதற்கு அலகு முளைக்க ஆரம்பிக்கும். இப்பொழுது அந்த கழுகு என்ன செய்யும்? செட்டைகளை அடித்து உயரே பறந்து இன்னும் பல ஆண்டுகள் உயிரோடு கூட வாழும். அதுதான் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை கழுகுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அந்த கழுகு எப்படி புதுபலன் அடைந்து செட்டைகளை விரித்து உயரே பறந்து செல்கிறதோ, அதே போல கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் செட்டைகளை விரித்து புதுபலன் அடைந்து பறந்து செல்வார்கள் என்று சொல்லி இங்கே ஏசாயா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நாம் சாதாரணமான மனிதர்களாக இருந்தாலும் கர்த்தருக்கு காத்திருந்தால் தேவன் நம்மை பலவான்களாக மாற்றுவார் என்று வேதாகமம் நமக்கு தெரிவிக்கிறது. கோழைகளாக இருந்த சீசர்களை பார்த்திங்கன்னா, அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றபோது அசாதாரணமான மனிதர்களாக அவங்க மாறினார்கள். ஆமேன். பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணுறான். 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆமேன். இந்த பேதுரு 120 நாட்கள் தம்முடைய சீசர்களோடு கூட மேல் வீட்டு அறையில் 120 ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள். காத்திருந்த அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியின் அளவில்லாம் ஊற்றப்பட்ட அவர்கள் வல்லமையாக தேவனால் பயன்படுத்தப்பட்டார்கள். தைரியமாக அவங்க பிரசங்கம் பண்ணினார்கள். யாரை குறித்து பயப்படவில்லை. பேதுருடைய தைரியத்தை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டார்கள். அவர் தைரியமாக பிரசங்கம் பண்ணும்போது அதை கேட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி சபைக்குள் சேர்க்கப்பட்டார்கள். ஆமேன். எனவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய பலன் எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால், தேவன் நமக்கு பலனை கொடுக்கிறார். ஆமேன். நாம் சாதாரணமான அல்ல, அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு தான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். எனவே நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தேவன் நமக்கு புது பலனை கொடுக்கிறார். ஆமேன். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது நம்மை ஆண்டவர் பலப்படுத்துகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார், நமக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்கிறார், நடக்க வேண்டிய வழிகளை காட்டுகிறார், நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை கொடுத்து நாம் எங்கு செல்ல வேண்டும், என்ன பண்ண வேண்டும் என்று எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறார். எனவே நிறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு நம்ம நினைச்சோம், காத்திருக்க வேண்டும், பொறுமையாக காத்திருக்க வேண்டும். ஆமேன். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா, சில நேரங்களில் சில ஆசீர்வாதங்களுக்காக நம்ம பொறுமையாக காத்திருக்க முடியாமல் குறுக்கு வழியில் போய் ஏதாவது ஆசீர்வாதத்தை பெற்று முடியுமா என்று சொல்லி சில தேவ பிள்ளைகள் குறுக்கு வழியில் போகிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா முடிவில் நிறைய பிரச்சனைகளையும் தோல்விகளையும் அவங்க சந்திக்க வேண்டியிருக்கிறது. எனவே நாம் குறுக்கு வழியில் போகாமல் கர்த்தருக்கு காத்திருந்து பொறுமையாக காத்திருந்து அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்துக்குள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் குழந்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதற்கு ஒரு 25 ஆண்டுகள் ஆபிரகாமும் சாராளும் காத்திருக்க வேண்டிய இருந்தது. ஆனால் இந்த சாராள் பாருங்கள், அவள் குறுக்கு வழியில் என்ன செய்கிறா? நமக்கு குழந்தை கிடைக்காட்டாலும் நம்ம வீட்டு வேலைக்காரி மூலமாக ஒரு குழந்தையை தேவன் கொடுப்பார் என்று சொல்லி தன்னுடைய வீட்டு வேலைக்காரி ஆகாரை ஆபிரகாமுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாள். நடந்தது என்ன தெரியுமா? அவங்க பெரிய குழப்பம், பெரிய பிரச்சனை, அந்த குடும்பத்தில் பெரிய மனஸ்தாபங்கள், பிரிவுகள் வந்தது. இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவன் நம்ம நிச்சயமாக ஆஸ்வதிப்பார். ஆமேன். அவர் நமக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் காத்திருந்து பொறுமையாக காத்திருக்க வேண்டும். ஆபிரகாம் பொறுமையாக காத்திருந்து பெற்றார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நாம் கர்த்தர் சமூகத்தில் பொறுமையாக காத்திருந்து தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக, நம்மை ஆஸ்வதிப்பாராக. செபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் செபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆஸ்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, அந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமே அமையட்டும். ஆமேன்.